Hi, welcome to my channel. It is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Accountancy Level Standard Unit 5 Trial Balance. So, full chapter பார்க்கலாம். Trial Balance. Trial Balance என்னன்னாக்கா after ledger அப்புறம் first journal entry, then ledger, அப்புறம் Trial Balance. Trial Balance வந்து debit and credit ஓட balance. So, ledger ஓட balance carry down அப்படி எடுக்கிறது அந்த balance தான் வந்து எடுத்துகிட்டு வர நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் வந்து அந்த டேட்டில் எவ்வளோ என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஸோ அது அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் நம்மளுக்கு வந்து டேலி ஆச்சுன்னா, ஏன்னா நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரியில் பார்த்திங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ரூல் அப்ளை பண்ணி தான் ஜேர்னல் என்ட்ரி போடுவோம், அது வச்சு தான் லெட்ஜர் போடுவோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும், ரைட், நம்ம டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு என்ட்ரி ஏதாவது நம்மளுக்கு வந்து டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகலைன்னா அப்போது நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், எரர் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் பண்ணுவோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் பேஸ் மேலே தான் நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ஸோ எதுக்கு டேலி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து வெறும் இந்த நேம் ஆஃப் தி லெஜர், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், ஸோ நம்ம அக்கௌண்ட் அப்படியெல்லாம் எதுவுமே எழுத மாட்டோம். இது வந்து ட்ரையல் பேலன்ஸு. இல்லை நான் ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெபிட் சைடில் அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. டெபிட் சைடில் வந்து அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கிரெடிட் சைடில் லைபிலிட்டிஸும் இன்கம்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆர் க்ளோசிங் ஸ்டாக் எது இருந்தாலும், plant and machinery, land and building, furnitures and furniture, vehicles, goodwill, investment, இது எல்லாமே இதில் வரணும், அசெட்ஸில் வரும். ஸோ அதனால எல்லாமே டெபிட் பேலன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இஃப் நம்ம ஏதாவது பர்சனல் பர்பஸ்க்கு நம்ம எடுத்துட்டாக்கா அது வந்து ஓனர் ஏதாவது வித்ட்ரா பண்ணால் தட்ஸ் கால்ட் ஆஸ் அ ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல்லேருந்து டிடெக்ட் ஆகிறதுனால கேபிட்டல் லைபிலிட்டியில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அசெட் கீழே தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதில் வரும்னாக்கா இட் இஸ் கோயிங் டு கெட் அண்டர், ரைட். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அசெட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட், ரெண்ட் பெய்ட், கமிஷன் பெய்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், பேட் டெட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா அசெட்ஸும் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸும் எங்கே இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுனால எந்த சைடில் போடுவோம், நம்ம டெபிட் சைடில் போடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேல்ஸ் இன்கம், ரைட். சேல்ஸ் என்ன நம்மளுக்கு இன்கம். ஸோ சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், capital is a liability, bank loan, sundry creditor, bills payable, bank overdraft, இதெல்லாம் வந்து liabilities item, right. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட் ரிகவர்ட், ப்ரொவிஷன் பேட் டெட்ஸ் ரிகவர்ட், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்கம் சைடில் வரும், அதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும், ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து டெபிட் சைடில் உங்களுக்கு வந்து அசெட்ஸு இல்லாட்டி எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடில் உங்களுக்கு லைபிலிட்டிஸ் இல்லாட்டி இன்கம், இது ரெண்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம கற்றுறதுக்கு அப்புறம் தான் யூ ஆர் கோயிங் டு கெட் அனலைஸ் பண்ண முடியும் நம்ம எது அசெட்ஸ் எது லைபிலிட்டின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வெதர் த பேலன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட் ஷுட் பி பிளேஸ்ட் இன் த பேலன்ஸ் டெபிட் ஆர் ஏ கிரெடிட். டெபிட்டா கிரெடிட்டா நம்ம போடுறது தான் வந்து இது. ஸோ இதில் நான் ஓரலாகவே சொல்லிடுறேன், சரி. கேரேஜ் அவுட்வர்ட் ஈஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால இது டெபிட் சைடில் வரும். கேரேஜ் இன்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் சைடில் வரும். சேல்ஸ் இஸ் அண்ட் இன்கம் எதில் வரும், கிரெடிட் சைடில். ஸோ நம்மளுக்கு இங்கே போட்டுக்கலாம். டெபிட் சைடுனா என்னது, expenses or assets. Credit side என்ன வரும்,
incomes or liability. Okay, so next, purchases is an expenses. எங்க வருது expenses? Debit side ல. Bad debts is also expenses. எங்க வருது? Debit side ல. Interest paid is also expenses. எங்க வருது? Debit side ல வருது. Interest received is an income. Income எங்க வருது? Credit side ல. Discount received is a income. Income எங்க வருது? Credit side ல. Capital is a liability. So liability எங்க வருது நம்மளுக்கு? Comes under credit side. Drawings. Drawings வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். Drawings நம்ம வந்து கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். Drawing DR டெபிட்னு ஞாபகம் வச்சுங்க. சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் பண்ணால் இன்கம், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணாக்க சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணுறதுனால அது எக்ஸ்பென்சஸ் சைடில் போடும். கம்ஸ் அண்டர் டெபிட் சைட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் பண்ணால் இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணால் அப்படியே ரிவர்ஸ் போடுவோம் இன்கம் சைடில், தட் இஸ் கிரெடிட் சைட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா அதே தான் போட்டிருக்காங்க. கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், carriage inwards, sales, purchases, bad debts, interest paid, interest received, discount received, capital, drawings, sales return and purchase return. So இது மாதிரி போட்டாவே உங்களுக்கு போதும். Next, prepare the trial balance with the following information. So எது வருது நம்மளுக்கு? purchases is an expenditure, bank loan is an liability. So இங்கே போட்டுக்கிறேன் நான். டெபிட்ல என்னென்ன வரும்? expenditure, assets. கிரெடிட் சைடில் என்ன வரும்? இன்கம்ஸ், லைபிலிட்டி. ரைட். ஸோ ஃபஸ்ட் பர்ச்சேசஸ் என்ன வரும்? இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட் சைட். பேங்க் லோன், லைபிலிட்டி எங்கே வரும்? கிரெடிட் சைட். டெட்டார், அசெட், ஸோ டெபிட் சைட். டெட்டார், டெபிட்டர். ஸ்டாக் இஸ் அன் அசெட், ஸோ கம்ஸ் அண்டர் டெபிட் சைட். சேல்ஸ் இஸ் அன் இன்கம், கிரெடிட் சைட். கிரெடிட்டார்ஸ்னா கிரெடிட் சைடில் போட்டுங்க. இட்ஸ் அ லைபிலிட்டி, கிரெடிட் சைட். Cash, asset, so debit side. Capital, liability, it comes under credit side. So இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா purchases எங்கே இருக்குது? It's an expenses, debit. Bank loan, it's a liability, credit. Debtors, it's an asset, debit. Stock, it is an asset, debit. Sales, it's an income, credit. Creditors, it's an credit, because creditors, liability. Cash, it's an asset, debit. Capital, it is a liability, credit. ரைட். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு டேலி ஆகணும், அப்போ தான் வந்து ஆன்சர். ரைட். ஏதாவது டேலி ஆகலைன்னா ஏதாவது எரர் நம்ம பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி நம்ம அக்கௌண்ட்டில் ஏதோ ஒன்று போஸ்டிங் தப்பாக போட்டுருக்கலாம். நெக்ஸ்ட், செகண்ட் ப்ராப்ளம். ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். பேங்க் லோன் இஸ் அ liability, bills payable liability, stock asset, capital liability, purchases expenditure, sales income, debtor asset, bank is an asset. So இப்போ பார்க்கலாம் ஆன்சர். பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் லோன் இஸ் அ லைபிலிட்டி, இங்கே அசெட்டு எக்ஸ்பென்சஸ், இங்கே லைபிலிட்டி இன்கம். ரைட். ஸோ பேங்க் லோன் இஸ் அ பில்ஸ் பேபிள் என்ன இருக்குது? it is a liability, so liability la potachu. Stock, it is an asset. Capital, it is a liability. Purchases, it is an expenditure. Sales, it is an income. Debtors, asset. Bank, it is an asset. So rendume nammalku tally ayiduchu. Next question. Prepare the trial balance from the following balance of Chandra Mohan as on 31st March 2017. So idla pathina capital, liability, drawings, debit side, loan borrowed, liability, sales, income, purchases, expenditure, bank overdraft, liability, motor car, asset, general expenses, building, asset, stock is an asset. Right, பார்க்கலாம் ஆன்சரை. கேபிட்டல் இங்கே என்ன போடுவீங்க? A, E, I and L. Right. Capital, liability, drawings, debit side, loan borrowed, liability, sales, income, purchases, expenditure, bank overdraft, liability, motor car, asset, general expenses, building, asset, stock, asset. So ரெண்டுமே நம்மளுக்கு tally ஆயிடும். Next question. Prepare the trial balance from the following balances of Babu as on 31st March 2016. இதில் பார்த்தீங்கன்னா cash in hand asset, sundry debtor asset, salaries expenditure, bad debts expenditure, opening stock. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கலாம், பிகாஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் அசெட், சண்டே கிரெடிட்டர் லைபிலிட்டி, கேபிட்டல் லைபிலிட்டி, பர்ச்சேசஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸ் இன்கம்.
ஸோ பார்க்கலாம் ஆன்சரை. ரைட், ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் பாபு as on cash in hand asset, sundry debtor asset, salaries expenditure, bad debts expenditure, opening stock expenses, bills receivable asset, sundry creditor liability, capital liability, purchases expenditure, sales income. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மில் டெபிட்டில் வந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க, அசெட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கிரெடிட்டில் என்னென்ன எடுப்பீங்க, லைபிலிட்டிஸ் அண்ட் இன்கம்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது பார்ட் 1 எடுத்துக்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.